அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாழ்த்துதலான, ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல தூது. நம்முடைய வாழ்விலே நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய மனசும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான மனிதர்களும் பலவிதமான எதிர்மறையான காரியங்களை நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்தது, அதே போல் நாம் நம்முடைய கண்களில் பார்த்தது, இவையெல்லாம் எதிர்மறையான காரியங்களை அதிக அளவு நம்முடைய மூளையிலே பதிவு செஞ்சிருக்கோம். ஆகவே தான் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நம்முடைய சிந்தனைகள் எதிர்மறையாகவே அதிகமாக யோசிக்கும். நேர்மறையாக பாசிட்டிவாக யோசிப்பது ரொம்ப குறைவாக இருக்கும். காரணம், நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? ஏன் தேவன் தேவன் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், நம்மை படைத்தவர் அவர்தானே, ஆதியும் அந்தமும் அவர்தானே. அப்போ அவருடைய வார்த்தைக்கு தானே வெயிட் இருக்கு, அவருடைய வார்த்தைக்கு தானே ஜீவன் இருக்குது, அவருடைய வார்த்தையில் தானே வல்லமை இருக்கு. அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தானே நாம் எடுக்கணுமே ஒழிய, நம்மை சார்ந்திருக்கிற அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் கற்றுக் கொடுக்கிறதை நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்போ நேரடியாக நான் வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற இன்றைய தூது என்னன்னா, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம், உன்னை படைத்த தெய்வமாகிய நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், உன்னுடைய தகப்பனாகிய நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்னன்னா, நீ எப்படி இருப்ப இந்த பூமியில? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப, வற்றாத நீரூற்று போல இருப்பியா. என்னைக்குமே குறையாதுன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார் அப்படின்னா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் குறையாது, அது வளரும். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார்னா, சுகத்தை கொடுத்து தான் உங்களை ஆண்டவர் தன் பக்கமாக கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அந்த சுகம் ஒரு நாளும் குறைஞ்சு போகாது. எந்த விதத்திலையும் கர்த்தர் உங்கள் வாழ்விலே அனுமதித்த காரியங்கள் ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நிறைவு மேலே நிறைவு தான். இளையகுமாரனுக்கு கூட அவன் விரும்பி கேட்டான், கட்டாயப்படுத்தி கேட்டான். சொத்தில் தகப்பன் கொடுத்துட்டாரு. திரும்பி வந்தபோது கணக்கு வழக்கெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. தகப்பன் மறுபடியும் அவனுக்கு அள்ளி அள்ளி தான் கொடுக்குறான். அப்போது தகப்பனுடைய கையிலிருந்து அதாவது கொடுக்கிற காரியங்கள் குறைந்து போகலை, அது வற்றாம மறுபடி கொடுத்துட்டே இருக்குது. அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். ஆகவே அப்படித்தான் உங்களை என்னை இந்த பூமியில் தேவன் வச்சிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த விதத்தில் குறைந்து போகவே மாட்டோம். நாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நிறைவடைவோம். வற்றாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், அதே போல் நாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம், எதிலையுமே நாம் குறைவுபட்டு போக மாட்டோம். குறைவுபட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் ஏன் குறைவுபட்டு போகிறோம் என்றால், சூழ்நிலைகளும் நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை அப்படியே உள்வாங்கிக்கிறோம். தேவன் சொல்வதை நாம் எடுத்துக்கொள்றதில்ல. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தோற்று போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அப்படியே முழுமையாக எடுத்து, உலக வார்த்தைகளை அப்படியே முழுமையாக தூக்கி எறியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப, வற்றாத நீரூற்று போல இருப்ப. அப்படின்னா எந்த விதத்தில் நீ குறைந்து போக மாட்ட. வர 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 நீ விருத்தி தான் அடைவ. இது தேவ வாக்கு. இதை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையான வெற்றியை நம்மால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆகவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள். வெற்றி மேல் வெற்றி அடைந்து கர்த்தரை மையப்படுத்துங்க. நல்ல பிதாவே, எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டமே, நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்று போல தான் இருக்கணும். எங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அது வற்றி போவது, குறுகி போவது நம்முடைய சித்தமே அல்ல. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை ஆண்டவரே தூக்கி நிறுத்துகிறேன். நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் வர வர விருத்தி அடைவோம், குறைவில்லாத வாழ்வு வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்வை எங்களுக்கு ஈவாக
பரிசாக சிலுவையில் நீங்கள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நீங்கள் குன்றி போவதில்லை, குறுகி போவதில்லை, மாறாக பழுகி பெருகப் போகிறீர்கள். நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கப் போகிறீர்கள். அதுதான் தேவ திட்டம். நன்றி.